அது என்ன ப்ராடக்ட்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கழுவி ஊத்துவீங்க. ஏமா இதுக்கெல்லாமா எக்ஸைட் ஆகுன்னு சொல்லி ஆகும்போது அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு ஆசைப்படுறப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? நான் இதுக்கு ரெடி அப்படின்னு சைன் அவங்க சைட்ல இருந்து ஒன்று வரும். அப்பதான் நாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் எப்பவுமே நவிஷ்க்கு வந்து என் குழந்தை சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் பேசணும், சீக்கிரம் சாப்பிடணும், சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். அவங்க எப்படியும் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் ஒரு 13-14 வருஷம் படிக்க தான் போறாங்க. அப்ப படிக்கட்டும். அவிஷ்க்கு கோவம் வந்துருச்சு. தூக்கி போட்டா எங்களுக்கு என்ன, எங்க பொம்மையோட. வெல்கம் டு சேனல் மனு வித் கௌசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, நான் நவிஷ்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை அன்பேக் பண்ண போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன ப்ராடக்ட்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு கழுவி ஊத்துவீங்க. ஏமா இதுக்கெல்லாமா எக்ஸைட் ஆகுன்னு சொல்லி. ஆனா நம்ம குழந்தை வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு டெவலப் ஆகும்போது அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு ஆசைப்படுறப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லையா? நான் எனக்காக ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி அதை அன்பேக் பண்ணா கூட இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியாது. ஏன்னா நான் பார்த்து தான் அந்த பொருளை வாங்குறேன். ஸோ எனக்கு தெரியும் இது வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் இது வந்து நான் நவிஷ்காக வாங்கினேன். நவிஷ் இதை பார்த்துட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, சந்தோஷப்படுவாங்களா என்னன்னு தெரியல. அது இல்லாமல் நான் நவிஷ்க்கு வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து என் குழந்தைக்கு வேணும் நானாக ஃபஸ்ட்டு சோர்ஸ் பண்ணது கிடையாது. எப்போவுமே நவிஷ் ஒரு சைன் கொடுப்பாங்க, நான் இதுக்கு ரெடி அப்படின்னு சைன் அவங்க சைட்லேருந்து ஒன்று வரும். அப்போ தான் நாங்கள் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹிப் கேரியர். அதுதான் நான் நவிஷ்க்கு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்ல வாங்கினது. அது வாங்குறதுக்கு எப்படின்னா, நவிஷ் வந்து எங்க மேலே ஏறுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ ஹிப் கேரியர் வெளியில போறப்ப யூஸ் ஆகுன்னு சொல்லி வாங்கினோம். செகண்ட் வந்துட்டு ஹை சேர். அதுக்கு நவிஷ் என்ன சைன் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, சேரை பார்த்தாலே அதில் உட்காரணும் ஆசைப்படுவாங்க. சோஃபா பார்த்தா அதில் போய் உட்கார வைக்கணும், ஒரு கார்னரில் உட்கார வச்சிடணும். அவங்க வந்து இப்படி கையை வச்சுட்டு உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நம்ம குழந்தைக்காக ஒரு சேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹை சேர் வாங்கினோம். அதில் வாங்கினதுக்கப்புறம் நவிஷ் உட்காந்து நல்லா சாப்பிட பழகிட்டாங்க. நல்லா பசி இருந்ததுன்னா சேரில் உட்கார வச்சுட்டு ஃபுட் கொடுத்தோம், ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா சாப்பிட்டுப்பாங்க. அது வந்து நவிஷ்டிருந்து சைன் வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் செப்பல். லைக் 2 years வரைக்கும் நான் செப்பல் வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, குழந்தைக்கு வந்து பேர் ஃபுட்டோட நடக்கும்போது தான் அந்த சென்சரி டெவலப்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ இப்போவே செப்பல்லாம் கொடுக்காதீங்க, அவங்க மண்ணில் கல்லில் எல்லாம் நடந்து பழகணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் செப்பலே வாங்க வேணாம், அட்லீஸ்ட் 2 years நடக்கட்டும். நம்ம ரொம்ப கல் முள்ளுலாம் இருந்ததுன்னா தூக்கிக்கலாம், நார்மலான ஒரு சர்ஃபேஸில் அவங்களே நடந்து பழகட்டும்னு சொல்லிட்டு செப்பல் வாங்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் நவிஷ் எங்கள் செப்பல் ஊருக்கு போனால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே இருக்கவங்க செப்பலுக்குள்ளெல்லாம் காலை விடுறது. அப்படி செப்பல் போடுறது கூட ஆப்போசிட் செப்பல் தான் மாறி மாறி போடுவாங்க. நான் நிறைய ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். அதை பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நவிஷ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்குது செப்பல், ஸோ வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி செப்பல் வாங்கி கொடுத்தோம். செப்பல் மீன்ஸ் ஷூ வாங்கினேன். அது வந்துட்டு எந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னா, குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஷூ வாங்கும்போது அந்த ஃப்ரண்ட்ல இருக்க எட்ஜ் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி வாங்கக்கூடாது, ப்ராடாக இருக்க மாதிரி வாங்கினா தான் அவங்க கால் வந்து ரொம்ப சுருக்கமாக ப்ரெஷர் கொடுக்காது, அவங்களால ஃப்ரீயாக நடக்க முடியும். ஸோ அது நான் பார்த்து நவிஷ்க்கு ஷூ வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ அது ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அடுத்தது நம்ம சாருக்கு பாட்டி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நவிஷ்கிட்டேருந்து ஒரு சைன் வரட்டும் லைக் ரெடின்ற மாதிரி. நான் எப்போவுமே நவிஷ்க்கு வந்து என் குழந்தை சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் பேசணும், சீக்கிரம் சாப்பிடணும், சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும்னு நினைப்பேன். லைக் ஈவன் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் 6 monthsலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமாமா. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த அவங்க எப்படியும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு 13-14 வருஷம் படிக்க தான் போகிறாங்க. அப்போ படிக்கட்டும். இப்போ வந்து இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளாஷ் கார்டு இந்த மாதிரிலாம் பண்ணலை. நவிஷ்க்கு இருந்து சைன் வந்தால் மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டெப்பே மூவ் பண்ணுவேன். இப்போது வாஷ்ரூம் போயிட்டு குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போனால் கூட நவிஷ்க்கு வந்து அந்த டாய்லெட் சீட் பார்த்தது அதில் ஏறி உட்காரணும்னு ஒரு ஆசை. நானும் உட்கார வைக்க ட்ரை பண்ணேன். பட் சார் வந்து உள்ளே போயிட்டாரு. அவங்களோட சைஸ்க்கும் டாய்லெட் சீட் பெருசாக தானே இருக்கும். ஸோ ரொம்ப ஆசைப்படுறாங்க. அண்ட் நானுமே பாட்டி ட்ரைனிங் வந்துட்டு சீக்கிரம் பண்ணுன்ற இது இல்லை. சரி ஓகே அவங்க சைட்லேருந்து சைன் வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. அவர் வந்து பாட்டி ட்ரைனிங்காக ரெடி ஆகிட்டாருன்னு ஒரு சின்ன சைன் வந்துச்சு, அதுதான் அந்த சீட் மேலே உட்காரணும். அப்புறம் யூரின் போகணுன்னா, குளிக்க வைக்க போகிறப்ப யூரின் போகணுன்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓரமாக போய் நின்று போனதுக்கப்புறம் ஒரு மகு தண்ணி கொண்டு போய் அந்த இடத்துல ஊற்றுவாங்க. நான் சொல்லி கொடுக்கவே கிடையாது. இதை நவிஷ் எப்படி இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல.
அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, என் பேபி வந்து இப்போ பாட்டி ட்ரைனிங்க்கு ரெடின்னு சொல்லிட்டு அதனால இந்த டப்பா வாங்கியிருந்தேன். லைக் இது என்னன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன், லேடரோட இருக்குது. இது வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன், இது எவ்வளோ நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து நார்மல் டாய்லெட் சீட்லேயே யூஸ் பண்ண பழகிட்டாங்கன்னா இது வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் எப்படியுமே தங்கச்சி குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு 5-6 இயர்ஸ் ஆகுது. பட் அவங்களால அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார்றதுக்கு பெருசாக இருக்கும் அந்த சீட்டு. அதனால் எனக்கு தோணுச்சு, ஓகே கண்டிப்பாக இது நவிஷ்க்கு ஒரு 7-8 அவங்க கொஞ்சம் பெருசாக ஆகிற வரைக்குமே இது யூஸ் ஆகும். லேடர் இருக்குது, அது மேலே ஏறி போய் உட்கார்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இது வாங்கினேன். இது நல்லா இருக்குன்னு தெரியல, நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பிராண்டெல்லாம் நான் பார்க்கல, சும்மா ஜஸ்ட்டு அதிகமான ரிவ்யூ எதுக்கு இருக்குன்னு பார்த்தேன். அண்ட் ரிவ்யூஸ்லையுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூ போட்டிருந்தாங்க. கமெண்ட்டுனே வருது. அது வாங்கியிருந்தேன், நல்ல ரிவ்யூஸ் இருந்ததுனால இது வாங்கியிருந்தேன். பார்க்கலாம். இது நான் நவிஷ் கூட தான் அன்பேக் பண்ணணும்னு நினச்சேன். பட் நவிஷ் இருந்தாங்கன்னா நான் இவ்வளோ பேசவே முடியாது. அதனால இது ஏதோ செட் பண்ணும் போலயே. இந்த மெக்கானிக்கல் வேலைலாம் நான் மனுஷ் தான் செய்வாங்க, ஏன்னா அவர் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஃபிட் பண்ணணும் போல், அவங்களே மேனுவலும் கொடுத்துட்டாங்க. அது கூடவே கொஞ்சம் இந்த போல்டு நட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணணும். ஐ திங்க் மனுஷ் வந்தால் தான் ஃபிட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபிட் பண்ணிவிட்டு நவிஷ் எழுந்ததுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு எப்படின்னு உங்ககிட்ட காமிக்க முடியும், இல்லை எவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய். இவர் தான் எங்கள் வீட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாமே இவர் தான் பார்ப்பாரு. நவிமா, என்னது இது? நவி ஸ்கேட்லாக் அப்பாடு கொடுங்க. கிழிஞ்சிருச்சு. ஸ்கேட்லாக் கிடையாது, எலிமெண்ட் ஸ்கிப் மாதிரிடா. நவீஷ், என்ன பண்றாங்க அப்பா? என்ன பண்றாங்க? அது என்னது சாமி? தெரியலையா? அப்பாவே வச்சுப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது செட் பண்றதுக்குள்ளே உடைஞ்சிரும் போல. நவிமா, நம்ம இப்ப என்ன பண்றோம்? நவிஷ்க்கு என்ன பண்றோம்? இதை வச்சு நான் என்ன பண்றது? நவிஷ், அப்பாட கொடுங்க. உடஞ்சிரும். நவி பேபி, நவி இது விளையாடுறதுக்கு இல்ல, அப்பா ஃபுல்லா ஃபிட் பண்ணட்டும். நவி நோ ஃபிட் பண்ண வேணாமா? சரி மொன விட்டுரு ஒரு 5 minutes. டிராமாவா எல்லாம் கண்ணீரே வரல, அவ்வளவுதான், அழுக சரி ஆயிடுச்சு. சரி நான் தொடவே இல்லை, நீயே ஃபிட் பண்ணு. இந்த பண்ணு, நீயே பண்ணு. ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதா ஃபிட்டு இப்படியா ஃபிட் பண்ணுவாங்க? அவ்வளோ கோவம் வருமா? நவீஸ் வேண்டாம், உடஞ்சிரும். தூக்கி போடக்கூடாது, தப்பு. நவிஷ் பண்றது எல்லாமே தப்பு. நவிஷ்க்கு கோவம் வந்துருச்சு. தூக்கி போட்டா எங்களுக்கு என்ன, எங்க பொம்மையா உடையுது? இது எங்களோட பொம்மையே கிடையாது, எங்களுக்கு லாஸே கிடையாது. Koga. அம்மாட்ட கூட போய் உட்கார நம்ம
பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அம்மாவோட போகிறேன். நவிஷ் இது எதுக்கு? என்னது இது? நவிஷ் 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 எங்க? நவிஷ காணோம். நவிஷ் எங்க? நவிஷ காணோம். கேட்டலாக் இது. புடிச்சுக்கோ, இத புடிச்சுக்கோ. ஏய் கிளாப் பண்ணுங்க நவிஷ்க்கு. நவி கிளாப் பண்ணு. அப்பா கஷ்டப்பட்டு ஃபிட் பண்ணிட்டேன். பேசலாம் கேம் பாத்துக்கிறது உன்னோட வர்க். நவிக்கு கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க. ஹாய், ஃபைனலாக நவிஷ்காக வாங்கின இந்த பாட்டி ட்ரைனிங் டப்பா வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டோம். நேற்று நைட்டே பண்ணோம், பட் அப்போ லைட்டிங் அவ்வளோ இல்லையா, ஸோ என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. இதை நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பிக்சரில் 3-in-1 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி பிரித்து விட்டுறணும். 2 ஸ்டெப்ஸ் இருக்கா, இதை வந்து நம்ம ஃப்ளோரில் ஃபிட் பண்ணிட்டோம்னா ஸ்டெப்ஸில் ஏறி இதை டாய்லெட் சீட்டில் ஃபிட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிஜமாலே குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் நவிஷ்க்கு இது பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இது ஏதோ விளையாடுற பொம்மை நினச்சிக்கிட்டு கீழே வச்சு அது மேலே உட்காந்துட்டு டிவி பார்க்குறது சேர்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை. பட் இப்போ தான் கொஞ்சமாக உட்கார வச்சு உச்சா போங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பட் கொஞ்ச நாளில் கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நவிஷ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. இங்கே 2 ஹேண்டில் கூட இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு. இன்கேஸ் அவங்க விழுந்துருவோன்னு பயப்படுவாங்க இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். அண்ட் ஸ்டெப்ஸில் இங்கே உட்காந்துட்டு இங்கே கால் வச்சுக்கலாம். இந்த பார்ட்டு தானே நம்ம டாய்லெட் சீட்டில் வைக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு மூவ் ஆகாமல் இருக்கணும். குழந்தைங்க உட்காரும்போது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடில் கிரிப் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நல்லா ஃபிட் ஆகிடும் நினைக்கிறேன். நம்ம டாய்லெட் சீட்டில் வைக்கும்போது இந்த பவுல் எடுத்துடலாம். அண்ட் நார்மலாக கீழே வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு இது தேவைப்படும் நினச்சிங்கன்னா டேக் பண்ணுறேன், செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், பாய்.